ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சண்டே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் குழம்பு வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து மசாலா ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து வரமிளகா, காஞ்ச மிளகாய் ஒரு 10 மிளகாய் எடுத்திருக்கேன். மல்லி ஒரு 3 ஸ்பூன், மிளகு ஒரு 1.5 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூனு, அப்புறம் வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இந்த நட்சத்திர பூ இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஜாதி பத்திரிக்காய் இது எல்லாமே வறுத்துக்கலாம். ஸ்லோ இதில் வச்சு அடுப்பை கம்மியாக வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். இதை வந்து அரைச்சி போட்டோம்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷான மசாலா நல்லாயிருக்கும். காரம் பத்தலைன்னா மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு இது நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டன் வேக வச்சு எடுத்திருக்கேன். நெஞ்செலும்பு எடுத்திருக்கேன். ஏன்னா சளி பிடிச்சிருக்கிறதுனால நெஞ்செலும்பு எடுத்திருக்கேன். இது நல்லா சிம்மிலே வச்சு நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இது வந்து ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் மசாலா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நம்ம இப்போ தாளிச்சுக்கலாம். குழம்புக்கு சோம்பு, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டாச்சு. பிரியாணி இலை கொஞ்சம். இப்போ இது வந்து வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் 1, தக்காளி 1, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதை அப்படியே வதக்கிக்கலாம். இதில் போட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம கறியிலையும் வேக வச்ச தண்ணிலையும் உப்பு இருக்கும். நல்லா வதங்கும். நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு. மஞ்சள் வந்து நான் மட்டன்லேயே கொஞ்சம் போட்டேன். மஞ்சள், உப்பு. அதனால் வந்து இதில் போட்டோம்னா ரொம்ப மஞ்சள் போட்ட மாதிரி இருக்கும். கொஞ்சம் பச்சை வாடை போனோம்னா மட்டன் வேக வச்சு எடுத்துருக்கேன்ல, இதை அப்படியே இதில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நான் மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். எல்லா மசாலாவும் போட்டோம்னா எனக்கு கரெக்டாக இருக்கணும். இது அப்படியே இந்த தண்ணி கொஞ்சம் இருக்குல்ல, மட்டன் வேக வச்ச தண்ணி, அது இது அப்படியே சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் கொஞ்சமாக தான் அரைச்சி ஊற்றுவேன். அது கொஞ்சம் நல்லா இருக்கும். உப்பு பார்த்துக்கணும். உப்பு கரெக்ட். இப்போ தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். இது கொதிக்கட்டும்.
இப்போ எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்துக்கிறேன். வெறும் தேங்காய் மட்டும்தான். இது கூட தேவையில்லை, ஏன்னா ரொம்ப நெஞ்சு கறிக்கும். ஒரு பால் மட்டும் லைட்டாக, ஏன்னா வந்து அது ஒரு மாதிரி எனக்கு குழம்புல இதாக இருக்கும். எனக்கு நிறைய தேங்காய் அரைச்சாச்சு. அரைச்சி இதில் ஊற்றியாச்சு. இப்போ அதை கொஞ்சம் நல்லா கொதிக்க விடும். கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த சாறு இது பண்ணது சும்மா ஒரு அரை டம்ளர். நல்லா கொதிச்சு வந்தோன்னே நம்ம வந்து கொத்தமல்லி தூவி இறங்க வேண்டியதான், போதும்.